அவரோட ஃபோன் பெரிய மேஜர் ரோல். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 6 போலீஸார் சிக்கினது அந்த ஃபோனும் ஒரு ரீசன். அதுக்கு நம்ம பேக் டு ஒரு விஷயம் பார்க்கணும், எஃப்ஐஆர் பார்க்கணும். ஏன்னா எஃப்ஐஆர் நம்ம பின்னாடி போகும்போது எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆச்சு, அதெல்லாம் ஒரு 14 பேர் சிசிடிஎன்எஸ் இதில் திரு அருண் கமிஷனர் அவர்களை ஒரு வார்த்தையை விட்டுருந்தார். என்னன்னா இதில் 2 பேர் தான் ரொம்ப அடிபட்டு இருக்கு. அதாவது மதுவிலக்கு அமலாக்கத்துறை அடையார் அந்த போலீஸ் ஸ்டேஷனை சார்ந்த லியோ என்பவரும் முதல்ல, 2வது அதே போலீஸ் ஸ்டேஷன் பேட்ரோல் டிரைவரான கணேஷ், இந்த 2 பேர் தான் அடிபட்டு இருக்கு. ஒருவேளை ஃபஸ்ட்டு பேசின பர்சன் அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவராக இருப்பாரோ, நான் இந்த மாதிரி புதருக்குள்ளே இருக்கேன் சார் மிரட்டிட்டு விட்டுறேன் அப்படின்னா ஆப்போசிட்டில் கேட்குற பர்சன் வந்து கண்டிப்பாக ஏதோ நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த கண்ணோட்டத்துலேயும் விசாரணை போயிட்டுருக்கு. தாங்க பண்ணதை ஒத்துட்டு இருந்திருக்கார். அதை கைதான அன்னைக்கேவா? கைதான அன்னைக்கே அவரோட ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஆமா நான் இதை பண்ணேன், இந்த மாதிரி போனேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு அந்த இடத்துல. சரிப்பா நீ தான் ஒத்துக்கிட்டியா அப்படின்றது சும்மா விட மாட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேர்ள்ஸ் கிட்டே வெளியே நின்று சில சர்வேஸ் மாதிரி மீடியா பீப்புள் நடத்தும் போது அவங்க கேட்குற கேள்வி, இங்கே இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கீழே இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டால் 80% 90% பேர் மாணவிகள் அது எனக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அந்த இடத்துல. ரியலோ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். இப்போ ஞானசேகர் அவர்களுடைய வழக்கு வந்து 1 மாதம் காலமாக வந்து பெரிய லெவலுக்கு வந்து பரபரப்பை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு அப்டேட்டாக வந்து ஒரு 6 போலீஸாருக்கு வந்து இது கூட வந்து தொடர்பு இருக்குது அப்படின்ட்டு வந்து வந்திருக்கு. என்ன பின்னணியில் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் சார் அப்படிங்கிறவர் வந்து ஒருமையில் இல்லை பன்மையிலையும், அதாவது கூடவே 2 நபர்கள் இருக்காங்க அப்படின்ட்டும் வந்திருக்கு. என்ன பின்னணியில் நடந்திருக்கு? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்க்கப்பட்டது நமக்கு நிறைய தெரியும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ். அப்புறம் நேஷ்னல் கமிஷன் ஃபார் விமென் வந்து சில விஷயங்களை சொன்னாங்க, சில விஷயத்தை குவெஷன்ஸாக வச்சு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் ரொம்ப விறுவிறுப்பு அடைஞ்சது எப்போன்னு பார்த்தோன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அப்புறம் ஹைகோர்ட்டால், அதாவது 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் டிசி ரேஞ்சில் இருக்க, அதாவது ஸ்னேகா பிரியா அவங்க தலைமையில் வந்துட்டு ஐமன் ஜமால் அண்ட் தென் பிருந்தா ஆவடி அண்ணா நகர் அண்ட் தென் சேலத்தை சார்ந்தவங்க, இவங்க தான் இப்போ இந்த கேஸை ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க. அந்த கேஸ் வந்து ஆரம்பிச்சும் போதே பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு தடாலடியாக 3 செக்டார்ஸ்க்கு நோட்டீஸ் அனுப்புனாங்க. நம்ம அதையும் பார்த்துருப்போம். வருவாய்த்துறை, அதாவது இந்து அறநிலையத்துறை, மாநகராட்சி, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. அதனுடைய விளைவு அந்த வீடு இருக்க நிலமே அவரோட நிலம் இல்லை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். ஏன்னா யார் அந்த ஞானசேகரன், யார் அந்த சார், யாரோடையது அந்த தார், யார் அந்த சர்ஸ்ன்ற வரைக்கும் இன்னைக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சரி யார் அந்த ஞானசேகரன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு பக்கம் இருக்கட்டும். 2வது வந்து இப்போ என்னன்னா, இப்போ இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்துட்டு மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்னன்னா ஞானசேகரன் வாயை திறக்க வைக்கிறதுக்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னொன்று, இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அடுத்தடுத்த ப்ராசஸ் போகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு இது வரைக்கும் எங்கேயுமே கன்ஃபர்மேஷனாக வரல. அதாவது தகவல் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் பார்க்கப்பட்டுட்டு இருக்குது இது வரைக்குமே. அப்படி என்ன இவரை இதுவாச்சு, இவர் என்னெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா இவரை 20ஆம் தேதியிலேருந்து 7 நாள் ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. அதாவது சைதாப்பேட் கோர்ட்டில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சார்பாக மனு போடப்பட்டு 7 நாள் இன்வெஸ்டிகேஷன் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நமக்கே தெரியும், நம்ம பார்த்துருப்போம் எல்லாமே, பிக்சர்ஸ்லாம் கூட கை கால் வந்துட்டு கட்டு போட்டுட்டு அந்த மாதிரியெல்லாம் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு புழலுக்கு மாற்றப்பட்டார். புழல்லேருந்து இப்போ இவங்க எடுத்து எக்மோரில் உள்ள ஒரு ஸ்பெஷல் செல்லை வச்சு இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷன் 20ஆம் தேதி எடுக்கிறாங்க. எடுத்த முதல் நாள் எல்லா பக்கமும் கேள்விகள் கேட்கப்படுது. ஏன்னா அவர் இந்த இடத்துல ஒத்துட்டு இருந்திருக்கார், தாங்க பண்ணதை ஒத்துட்டு இருந்திருக்கார். அதை கைதான அன்னைக்கேவா? கைதான அன்னைக்கே அவரோட ஸ்டேட்மெண்ட்ல வந்து ஆமா நான் இதை பண்ணேன், இந்த மாதிரி போனேன் அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து வாக்குமூலமாக கொடுத்துருக்காரு அந்த இடத்துல. சரிப்பா நீ தான் ஒத்துக்கிட்டியா அப்படின்றது சும்மா விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் சரி நீ ஒத்துக்கிட்டல, இது பண்ண யார் இருக்கா ஏது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. வாய் திறந்து சொன்னால் ஓகே, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதில் பெரிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா ஐ விட்னஸ் இந்த கேஸில் கிடையாது. ஏன்னா நம்ம பேக் டு த கேஸ் பார்த்தோன்னா அந்த பாய் ஃப்ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கேருந்து அடித்து துரத்திட்டு தான் அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஞானசேகரன் ஆளாக்கியிருக்கான். அந்த பெண் ஒரு ஐ விட்னஸ் தானே? பெண் ஒரு ஐ விட்னஸ், அதை தாண்டி வெளியே இருந்து பார்த்தா ஐ விட்னஸ் கிடையாது. நீங்க எப்பவுமே 3வது நபர்னு யாரும் கிடையாது. தேர்ட் ஐ விட்னஸ் யாரும் கிடையாது. பாதிக்கப்பட்ட பெண் என்னைக்குமே விட்னஸ் தான். அதை தாண்டி ஐ விட்னஸ் இதை பார்த்தவங்கன்றது யாருமே இதில் கிடையாது. அப்படி இருக்க பட்சத்தில் போலீஸ் இங்கே என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா எஸ்ஓசி பிளான் பண்ணாங்க. அதாவது சீன் ஆஃப் கிரைம்.
ஒரு விஷயம் ஐ விட்னஸே இல்லைன்ற பட்சத்தில் இது இன்னும் நம்ம ஈஸியாக சொல்லணும்னா மீடியாவில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது கிரீஷ்மாவும் ஷாரோன் ராஜ் வழக்கில் பார்த்துருப்போம். அந்த பொண்ணை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க. அதுதான் எஸ்ஓசி. ஜூஸ் கடைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த பொண்ணு ஏன்னா எக்ஸ்பைரி ஆன ஜூஸை வாங்கினேன்னு சொன்ன ஒரு கதைக்காக அங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க எங்கெங்கெல்லாம் டான்ஸ் ஆடினாங்க, ஃபோட்டோஸ் எடுத்தாங்க, வீடியோஸ் எடுத்தாங்கன்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதாவது எப்படிலாம் பழகுனீங்க, நீ எப்படியெல்லாம் க்ரைம் எக்ஸிக்யூட் பண்ண பிளான் பண்ணுன்ற ஒரு விஷயம். அதே தான் சீன் ஆஃப் க்ரைமில் என்ன ஆகும் அப்படின்னா, அதாவது க்ரைம் ரெக்ரியேஷன் ப்ராசஸ்னு ஒரு விஷயம் நடக்கும். அதாவது சம்மந்தப்பட்ட அக்யூஸ்டை அந்த அண்ணா நகர் வளாகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நீ எப்படி உள்ளே வந்த, ஏன்னா சிவரில் தொலையிட்டு உள்ளே வந்ததா ஒரு விஷயங்களும் நமக்கு சொல்லப்பட்டது. நீ எப்படி சிவரை உடச்சிட்டு உள்ளே வந்த, எங்கே வந்த, அந்த பொண்ணு அந்த பையனை எங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, நீ என்ன மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட பேசின, என்ன மாதிரி பாலியல் வன்கொடுமையெல்லாம் பண்ணுன்ற எல்லாமே அவர் நடிச்சு காட்டணும் அந்த இடத்துல. ஞானசேகரன் நடிச்சு காட்டணும். அதான் ரெக்ரியேஷன் ப்ராசஸ், க்ரைம் ரெக்ரியேஷன் ப்ராசஸ். இந்த க்ரைம் ரெக்ரியேஷன் ப்ராசஸ் எஸ்ஓசி சீன் ஆஃப் க்ரைமில் 2 விஷயத்துக்காக பண்ணப்படுது. ஒன்று வந்துட்டு எதுக்காகனா, அவர் சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஏற்றபடி அவர் ப்ராக்டிக்கலாகவும் பண்ணுறாரா, ரெண்டும் ஒத்து போதா, இல்லை முன்னுக்கு பிறனா எதாவது இருக்கான்ற ஒரு ரெக்கார்டு எடுக்கிறதுக்காக மொதல் விஷயம். ரெண்டாவது, இது வந்து ஒரு கலெக்டிவ் விஷயமா ரிப்போர்ட்டாக எடுத்து வைக்கப்பட்டுட்டு நாளைக்கு ஒரு வேலை இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ் இதே மாதிரி ஸ்டைலில் நடந்தால் அப்போ ஞானசேகரன் பண்ணியிருப்பாருன்ற ஒரு விஷயம் நம்ம கொண்டு வரலாம்ல. இதே டீம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இல்லை ஒரு வேளை நாளைக்கு இதே விஷயம் யாராவது பண்ணியிருந்தால் அவங்க ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அந்த விஷயம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்னொன்று என்னென்னா, இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங்கும் பண்ணப்பட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்ம இந்த கொல்கட்டா கேஸில் பார்த்தோன்னா அந்த ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸில் அந்த ராய் அக்யூஸ்ட் வந்து சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, போலீஸ் என்னை அடித்து உதச்சி தான் எங்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போது இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக அவர் சொன்ன விஷயத்த, அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண விஷயம், அவங்க பண்ண விஷயத்த எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங்காக பண்ணிட்டா அவர் எஸ்கேப் ஆக முடியாதுல்ல. ப்ளீ ஆஃப் இன்னசென்ஸை இந்த இடத்துல எடுக்க முடியாது. ஸோ இந்த விஷயமும் இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. சரி, 20ஆம் தேதி இந்த விஷயம் எல்லாம் நடக்கும்போது அங்கே என்ன சொல்கிறாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சார்பில் அப்படின்னா, 21ஆம் தேதி காலையிலே நீ ரெடியாரு, எஸ்ஓசிக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாருன்னா, 21ஆம் தேதி விடிய காலையில் எனக்கு வலிப்பு வந்துருச்சு அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த அங்கேயே பண்ணுறாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அது போய் நமக்கு போயின்னு ஸ்டார்டிங்கில் தெரிய வரல. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கேருந்து கேஎம்ஸ்லேருந்து ஸ்டான்லி கொண்டு போய் சேர்க்குறாங்க. சேர்க்கும் போது 2 நாட்கள் அங்கே வந்து அவர் வைக்கப்படுறாரு. அதாவது அப்சர்வேஷனில் வைக்கப்பட்ட அப்புறம் டாக்டர்ஸ் கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் அதை விட பெரிய ஷாக். என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு வலிப்புனே ஒன்று வரல, அப்படி வந்ததுக்கான ஒரு சிம்டமோ ட்ரேசஸோ அவர் உடம்புல எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வாயால் சொல்லலை, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு சயின்டிஃபிக்கலி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ ரிப்போர்ட் போய் சொல்லாது இல்லையா அந்த இடத்துல சயின்டிஃபிக்கலாக. அதை வச்சு ஞானசேகரன்ட்ட கேட்கும்போது ஆமாம் நான் போய் சொன்னேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் சொன்னதாகவும் தகவல். இது வந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம். அவரோட கஸ்டடி பார்த்திங்கன்னா 27ஆம் தேதியோட முடியுது. பட் இதுலேயும் ஒரு சிக்கல் என்னென்னா, 2 நாள் வேஸ்ட்டாக போச்சு. மெடிக்கலில் 2 நாள் வேஸ்ட்டாக போச்சு. எந்த ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸும் நடக்கலை. அதனால் திரும்ப அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் இதை சொல்லி சான்சஸ் இருக்குது, இல்லை திரும்ப கஸ்டடி எடுக்கிறதுக்குமான சான்சஸும் இதில் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, சரி நம்ம ஐ விட்னஸே இல்லைன்னு பார்த்துட்டோம். அடுத்தது அவரோட ஃபோன் பெரிய மேஜர் ரோல். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 6 போலீஸார் சிக்கினது அந்த ஃபோனும் ஒரு ரீசன். அதுக்கு நம்ம பேக் டு ஒரு விஷயம் பார்க்கணும், எஃப்ஐஆர் பார்க்கணும். ஏன்னா எஃப்ஐஆர் நம்ம பின்னாடி போகும்போது எஃப்ஐஆர் லீக்கேஜ் ஆச்சு, அதெல்லாம் ஒரு 14 பேர் CCTNS தேசிய தகவல் மையம் மூலிமா ஒரு விஷயம் பார்க்கப்பட்டது. ஸ்டேட்டு சென்ட்ரல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்கப்பட்டது. அதில் திரு அருண் கமிஷனர் அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டுருந்தார். என்னென்னா, ஒரு அக்யூஸ் தான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும் போது, இன்னொருத்தவங்க அப்படி யாரும் இல்லைன்னு சொல்லும் போது கோர்ட்டும் அதை வன்மையாக கண்டித்து தமிழக அரசு தேவைப்பட்டால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏன் கான்ட்ரடிக்டரி ஆச்சுன்னா, அவர் சொன்னதும் பாதிக்கப்பட்ட பெண் சொன்னதும் வேற ஒரு டேர்மாக இருந்தது. அந்த இடத்துல வேறு அவேர்மெண்ட்ஸாக இருந்தது, குற்றங்களாக இருந்தது. பாதிக்கப்பட்ட பெண் அன்றைக்கி போலீஸ்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. முதல்ல ஞானசேகரன் வந்தார், நானும் என் பாய் ஃப்ரெண்டை உட்காந்து பேசிகிட்டு இருக்கும் போது வந்துட்டு அவரை, அதாவது பாய் ஃப்ரெண்டை அடித்து அந்த இடத்துல துரத்தும் போது வந்துட்டு, சார் நான் மிரட்டிட்டு விட்டுறேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இது முதல் ஸ்டேட்மெண்ட் சாராக சொன்னது. அப்புறம் பாலியல் வன்கொடுமை ஆளாக்கினதுக்கு அப்புறம் ஃபைனலாக அந்த பெண் இல்லை நீங்கள் தான் இருந்தாகணும்னு சொல்லும் போது, இல்லை நான் வந்து செமஸ்டர் ஹாலிடேக்கு நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறப்போ, இல்லை நீ எங்கேயும் போகக்கூடாது, அந்த சார் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும் அப்படிங்கிறத அந்த பாதிக்கப்பட்ட பெண் திரும்ப எத்தனை வாட்டி கேட்டாலும் அழுத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுங்க, பாதிக்கப்பட்ட பெண் சொல்கிற ஸ்டேட்மெண்ட், கம்ப்ளைண்ட், ஸ்டேட்மெண்ட், எஃப்ஐஆர் எல்லாமே 3 ஒரே மாதிரி இருக்கா? அப்போ அந்த கண்ணோட்டத்தில் தானே கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணப்படும். ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவரோட ஃபோனை ட்ரேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ட்ரேஸ் பண்ணும்போது ஃபோன்லேயும் ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, போலீஸ் தரப்புலேருந்து இல்லை பிளெயின் மோடில் இருந்தது
அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. இப்போ அது எப்படி இன்வெஸ்டிகேஷனாக போகும் அப்படின்னா, இவர் பேசிட்டு பிளேன் மோடில் போட்டாரா, இல்லை பிளேன் மோடில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேசினாரா, ஒன்று. ரெண்டாவது, ஒரே ஃபோனில் 2 சிம் இருந்திருக்க விஷயம். ஒரு சிம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இன்னொரு சிம்மில் பேசினாரா, இது எல்லாத்துக்கும் விடை எப்போ கிடைக்கும். இப்போ எப்படி இந்த போலீஸார் மாட்டினாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சிடிஆருக்கு அப்புறம் தான், கால் டீட்டெயில் ரெக்கார்டிங். 6 மாதத்துக்கு அவரோட ஃபோனில் சிடிஆர் எல்லாமே போடப்பட்டதன் விளைவு தான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளே வந்து இந்த 6 போலீஸ் அஃபிஷியல்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இப்போது அதில் 2 பேர் தான் ரொம்ப அடிபட்டுருக்கு. அதாவது மதுவிலக்கு அமலாக்கத்துறை அடையார் அந்த போலீஸ் ஸ்டேஷனை சார்ந்த லியோ என்பவரும் முதல்ல, ரெண்டாவது அதே போலீஸ் ஸ்டேஷன் பேட்ரோல் டிரைவரான கணேஷ். இந்த 2 பேர் தான் அடிபட்டுட்டு இருக்கு. இதில் கணேஷ் கூட கால்ஸ் வந்து போயிருக்கு. பட் லியோ எப்படின்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு 23 டிசம்பர் கிட்டத்தட்ட 6 கால்கள் வந்ததாக சொல்லப்படுது. அந்த 6 காலில் சில கால் அந்த சம்பவம் நடக்கும்போது. ஸோ என்ன பண்ணுவாங்க, அப்போ ஆப்வியஸாக அவரை விசாரணை வளையத்துக்குள்ளே எஸ்ஐடி கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அவர்கிட்ட கேட்கும் போது, இல்லை 2 பேருமே சொன்ன விஷயமா, இல்லை எங்களுக்கு அவர் பிரியாணி ஃப்ரீயாக கொடுப்பாரு, ஸோ பிரியாணி கேட்குறதுக்காக தான் நாங்கள் கால் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ மிச்ச 4 பேருன்றது அடுத்த கட்ட ப்ராசஸில் கொண்டு வரப்படும். இது வந்து ஃபோன் கான்வர்சேஷன்ஸ். ரெண்டாவது, இப்போ சர்ஸா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமாக என்ன நடந்துட்டுருக்கு இதில் அப்படின்னா, ஒரு ஃபோன் எடுத்தாங்க இல்லையா, ஞானசேகரனுடைய ஃபோன் எடுத்தாங்க இல்லையா. ஆல்ரெடி நமக்கு ஒரு விஷயம் வந்தது, அவர் ஃபோனில் ஃபுல்லாக பான் வீடியோஸ் இருந்தது. அதாவது நிறைய விஷயங்களை அவரே ஒத்துட்டு இருந்திருக்காரு. இல்லை பான் வீடியோஸ் அப்படின்னா இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ண வீடியோஸா, இல்லை இவர் அந்த பாலியல் வன்கொடுமை பண்ணப்போ எடுத்த வீடியோஸான்னு ஒரு டவுட் இருக்குல்ல, அதை நான் தெளிவுபடுத்துறேன். இந்த இடத்துல 2 பார்த்தீங்கன்னா, அவருக்கும் அந்த பான் வீடியோஸ் பார்க்குற பழக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கு, பான் வீடியோஸ். ரெண்டாவது, அவர் அந்த கொள்ளை அடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இல்லையா, நிறைய இடத்துல போயிட்டு அங்கே சில தனியாக இருக்க பெண்களை மிரட்டி வீடியோஸும் எடுத்து வச்சுப்பாரான். அந்த வீடியோஸ் அன்இனிசிட்டில் இந்த மாதிரி பல அவரே ஒத்துட்டு இருந்திருக்காரு. 3 விஷயத்துக்காக நான் இந்த மாதிரி மிரட்டுவேன். ஒன்று வந்து பணத்துக்காக மிரட்டுவேன், ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா எனக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்துக்காக நான் வந்து மிரட்டிப்பேன், மூணாவது எனக்கு என்ன தோணுதோ நான் கேட்கறதுக்காக மிரட்டுவேன், காசுக்காக மிரட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த வீடியோஸ் எல்லா வீடியோஸும் அவர் ஃபோனில் இருந்ததா நமக்கு முன்னாடியே வந்த தகவல். இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அவரோட ஃபோன் எடுத்து அடுத்தது வாட்ஸ்அப் தான் நம்ம போவோம் இல்லையா. ஏன்னா ஒன்ஸ் ஒருத்தவங்க அக்யூஸ்டு ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வந்துட்டா ஃபோன் அகெயின் பிளேஸ் அ மேஜர் ரோல் அந்த இடத்துல. ஸோ ஃபோனை கொண்டு வரும்போது பார்த்தோன்னா நிறைய கண்டென்ட் வாட்ஸ்அப் குரூப் இருந்திருக்கு ஃபோனில். ஸோ போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அப்போது அதுக்குள்ளே போகும்போது என்னென்ன வீடியோ ஷேர் பண்ணப்பட்டிருக்கு, என்னென்ன வீடியோஸ் உள்ளே வந்திருக்கு, என்ன மாதிரி ஃபோட்டோ ஷேர் பண்ணப்பட்டிருக்கு, ப்ளஸ் அந்த குரூப்பில் யார் இருக்கா. ஏன்னா அது ஒன்றும் காமன் குரூப் இல்லைல்ல எல்லாருமே இருக்கிறதுக்கு. அப்போ இருக்கவங்க எல்லாம் எப்படி ஞானசேகரனோட ரிலவெண்ட் ஆனவங்க, இல்லை அவங்களுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, இந்த மாதிரி பல கண்ணோட்டத்தில் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து என்னென்னா, இப்போ ஃபோன் பண்ணி இல்லை சார் நான் மிரட்டிட்டு விட்டுறேன் அப்படின்னு சொன்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒருவேளை ஃபஸ்ட்டு பேசின பர்சன் அன்இனிசிட்டியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவராக இருப்பாரோ, நான் இந்த மாதிரி புதருக்குள்ளே இருக்கேன் சார் மிரட்டிட்டு விட்டுறேன் அப்படின்னா, ஆப்போசிட்டில் கேட்குற பர்சன் வந்து கண்டிப்பாக ஏதோ நுணுக்கங்கள் தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்க சான்சஸ் இருக்குது. இந்த கண்ணோட்டத்துலேயும் விசாரணை போயிட்டுருக்கு. ஃபைனலாக இல்லை அந்த சார் கூப்பிட்டா நீ வரணும்னு சொல்கிறது அது யாராக இருப்பாங்க, ஏன்னா இதில் வந்து பொலிட்டிக்கல் பர்சனாக இருப்பாங்களா, இல்லை யாராவது பிக் ஷாட்ஸாக இருப்பாங்களா, இல்லை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, எல்லாமே இப்போது சார்லேருந்து சார்ஸாக மாறினதுக்கு இது எல்லாமே ஒரு ரீசனாக பார்க்கப்படுது இதில். ஓகே, இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்தாலும் இன்னும் சந்தேகத்துக்குரிய இருக்கிறது வந்து அந்த சார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து பல்கலைக்கழகத்துக்கு அப்பாற்பட்ட மனிதர்களா, இல்லை பல்கலைக்கழகத்துள்ள இருக்கக்கூடிய பேராசிரியர்களா, வேலையாட்களா, யார் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்ஸ்காண்டாகவே இருக்குது. அப்ஸ்காண்ட் அப்படிங்கிறதுல டவுட்டாக இருக்குது. அதுக்காக தான் இப்போ இப்படி பிரிச்சிருக்காங்க. முன்னாடி பேசின சார் ஏன்னா 2 வாட்டி அந்த பெண் வந்து அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது யாராக இருக்கும்ன்றது இந்த ஃபோன்லேருந்து எடுக்கப்படுற ஒரு விஷயமா இருக்கட்டும். இந்த 6 போலீஸ் எல்லாமே முன்னாடி நம்ம எல்லாருமே பார்த்தோம், போலீஸ் தப்பு பண்ணால் ஆக்ஷன் எடுப்பாங்களா வைப்பாங்களா அப்படிங்கிறத தாண்டி ஹைகோர்ட்டே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எஃப்ஐஆரை யார் லீக் பண்ணியிருந்தாலும் ஒரு விக்டிமோட ஐடென்டிட்டி கொடுத்தது தப்பு தான் ஆஸ் பர் பிஎன்எஸ் ஆக்ட். அதுக்கு 2 வருஷம் வரைக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குன்னு. ஸோ அதனுடைய விளைவாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அபிராமிபுரம் காவல் நிலையத்தை சார்ந்த ரைட்டர் மருது பாண்டியா அவர் மேலே இப்போ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஏன்னா என்னதான் வந்துட்டு நம்ம சிசிடிஎன்எஸ் போர்ட்டல், கிரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க்கிங் சிஸ்டம், அதாவது தேசிய தகவல் மையம் மூலியமாக ஆன்லைனில் எல்லாமே பதிவேற்றம் செய்யப்படுது, ஆன்லைன் தான் எல்லாமே ஹப்புன்னு நம்ம சொன்னாலுமே அதை பதிவேற்றம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹியூமன் வேணும். என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருந்தாலும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹியூமன் வேணும். ஸோ இந்த இடத்துல அதை பதிவேற்றம் பண்ணது ஒரு ரைட்டர், அதாவது மருது பாண்டி, அவர் மேலே இப்போ எஃப்ஐஆர் போடப்பட்டு அவருமே இப்போ இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்காரு. ப்ளஸ் ஆல்ரெடி சொல்லப்பட்ட அந்த 14 பேர். இப்போ இந்த கேஸ் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து
ஏதோ ஒரு விதத்தில் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது அப்படிங்கிறது வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான். வேலை பார்க்குற இடங்களே இப்போ வந்து பாதுகாப்பற்ற ஒரு இடமா வந்து இல்லை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அளவுக்கு தான் இந்தியா ஃபுல்லாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு தான் எல்லாமே நம்புகிறாங்க. இப்போ இந்த கேஸ் என்ன நிலைமையில் இருக்குது? நம்ம இதனோட விளைவாக பார்த்தோம். அன்அனெசரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய நம்ம பார்த்துருப்போம். நிறைய தேர்ட் பர்சன்ஸ் உள்ளே வரக்கூடாதுன்ற ஒரு விஷயமாகட்டும், உள்ள ஐடி கார்டு போடணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தா. வெளியாட்கள் உள்ளே வந்து வாக்கிங் போக அனுமதிக்க மாட்டாங்க. ப்ளஸ் அங்கே இருக்க பாஷ் கமிட்டி, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி வந்துட்டு மேண்டேட்ரியாக மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் ஸ்டூடெண்ட்ஸை அவங்களே பார்த்துட்டு வரணுன்ற ஒரு விஷயம். பார்க்கிங்கை தாண்டி யாரும் வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒன்லி சைக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணணுங்கிற விஷயம். இந்த மாதிரி நிறைய பார்த்தோம். இதில் எனக்கு ஒரு அதிர்ச்சி ஊட்டுற விஷயம் என்னவா இருந்தது நான் மீடியாவில் பார்க்கும்போது அப்படின்னா, அந்த அன்அனெசரி கேர்ள்ஸ் கிட்டே வெளியே நின்று சில சர்வேஸ் மாதிரி மீடியா பீப்புள் நடத்தும் போது அவங்க கேட்குற கேள்வி, இங்கே இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கீழே இருக்குன்றது எத்தனை பேருக்கு தெரியும்னு கேட்டால் 80-90% பேர் மாணவிகள் அது எனக்கு தெரியாது அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல ஒருவேளை அது எஃபெக்டிவாக இருந்திருந்தா இந்த குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்குமோ? சான்சஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு வேளை 2012 ஞானசேகரன் இப்படி பண்ண அப்போவே ரொம்ப அவரை வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப அவரை ஸ்டாப் பண்ணி கடுமையாக்கப்பட்டிருந்தா இன்றைக்கி இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த விஷயம்தான். இப்போது எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நம்மளே நிறைய பார்க்குறோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் ப்ராசஸ் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, ஸ்பீடான எவ்வளோ விசாரணைகள் ஆகிட்டு இருக்குன்றது ஒரு விஷயமா இருக்கட்டும். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன மாதிரி சரி பெண் பிள்ளைகளுக்கு வெளியே தான்ப்பா எங்கேயுமே வந்துட்டு சேஃப்டி கிடையாது, அட்லீஸ்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவோம், காலேஜுக்கு அனுப்புவோம், வேலைக்கு அனுப்புவோம். ஏன்னா ஆர்ஜிகர் இன்சிடென்ட்ல இதே தான் நடந்தது. ஒரு போயிட்டு ஒரு நைட்டு பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்க லைப்ரரியில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சேஃப்டி வேணும், நிறைய விஷயங்கள் அங்கேயும் கொண்டு வரப்பட்டது. டாக்டர் சேஃப்டி கைட்லைன்ஸ் மெஷர்ஸ்ன்னு கொண்டு வரப்பட்டது. அதையே தான் இப்போ இங்கேயும் திரும்ப வலியுறுத்துகிற ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை இந்த பாஷ் கமிட்டியை ஸ்ட்ராங் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை இனிமே சரி நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குற்றம் நடந்ததுக்கப்புறம் தான் அது வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம். ஒரு விஷயத்தை செட் பண்ணி இதெல்லாம் இருக்குது இப்போ எப்படி வந்துட்டு தமிழ்நாடு சார்பில் ஒரு மசோதா தாக்கல் பட்டிருக்கோம், பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மாதிரி ஸ்கூல்ஸ்க்கும் சில கைட்லைன்ஸ் மேண்டேட்ரி, இது நடந்தால் இதுதான், அடுத்த பேச்சுக்கு இடம் கிடையாது, காலேஜ்லேயும் இது நடந்தால் இதுதான். எப்படி ஒர்க் பிளேஸுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு இது இருக்கோ, ஆக்ட் இருக்கோ, ஒரு ஐசிசி கமிட்டி இருக்கோ, எல்சிசி கமிட்டி இருக்கோ, அதே மாதிரி ஸ்கூல் காலேஜஸில் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.